புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இனிலே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமையிலே இந்த புனிதருடைய ஆற்றலை, சக்தியை, பலத்தை நாம் பெற இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நமக்கு பரிபூர்ணம் சுகம் கிடைக்க இறைவனிடம் தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் உங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவர்களும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். பூமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவி ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 51 முதல் 8 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே,
உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது, ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31. நாம் சொல்ல வேண்டிய பதில்: உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். 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 இறை வசனங்கள் 2 CD மற்றும் 3. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஜெபப்பாடல். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இறை வசனங்கள் 5, 6 மற்றும் 7. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறராத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானும் பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். ஜெபப்பாடல். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இறை வசனங்கள் 16 மற்றும் 20. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளம்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். ஜெபப்பாடல். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 30-35 வரை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அருள் அடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அருள் செயல் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானில் நின்று உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானினின்று இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே தீராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் தீராது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்தேவானை மக்கள் ஒன்றிணைந்து கல்லால் அடித்துக் கொள்வதை நாம் பார்த்தோம். அப்பொழுது அங்கிருந்த சாட்சிகள் தங்களது மேலாடைகளை எடுத்து சவுல் என சொல்லப்பட்ட ஒரு இளைஞரிடம் கொடுத்தார்கள். ஏன் இந்த ஆடைகள் அவரிடம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு 2 காரணம் இருக்கின்றது. ஒன்று, தாங்கள் கல்லால் ஸ்தேவானை அடித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் மீது இந்த இரத்தமும் தூசியும் படியாமல் இருக்க அவர்கள் அந்த ஆடையை கொடுத்திருக்கலாம். இரண்டாவது, புதிய நம்பிக்கையோடு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அல்லது அவர் பின்பற்றுபவர்களை கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவன் நான் என்று சொல்லப்படக்கூடிய சவுல் அதை ஒப்படைக்கின்ற பொழுது சவுலுக்கு ஏற்றவர்களாக இவர்கள் மாறுகிறோம் என்பதை மறைமுகமாக அவருக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இவை 2 காரணங்களுக்காக அவர்கள் இந்த மேலுடையை கொடுத்திருக்கலாம். மிகுந்த கண்ணெஞ்சத்தோடு இதை உறுதி செய்வதாக சவுலும் அதை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சவுல் ஸ்தேவானை உற்று நோக்குகிறார். விண்ணகத்திலிருந்து கடவுள் சவுலை உற்று நோக்குகிறார். பின்பு வரப்போகக்கூடிய காலங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதையும் கூட இந்த முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்று கடவுளுடைய செய்தியை எடுத்துரைப்பதால் இவருக்கு கல்லடி கிடைக்கிறது. வரப்போகக்கூடிய காலத்தில் நீயும் இதை எடுத்துரைக்கப் போகிறாய். ஆகவே உனக்கும் இத்தகைய கல்லடி கிடைக்கும். ஆகவே உன்னையே இந்த அனுபவத்திலிருந்து தயார்படுத்திக் கொள் என்று ஸ்தேவானை பவுல் உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் பவுலை உற்று நோக்குவதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் நிச்சயமாக சவுலை பவுலாக அவர் மாற்றப் போகிறார் என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுளை நிந்திப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மாறுவார்கள். கடவுளை பறைசாற்றும் அளவுக்கு, அவருடைய மாட்சிமையான செயல்களை பிறருக்கு எடுத்துரைக்கும் அளவுக்கு கடவுள் அவர்களை மாற்றுவார் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தேவானுக்கும் இருந்த அந்த உறவை கூட இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் அவர் வானத்தை உற்று நோக்கிய பொழுது தந்தை கடவுள் அவர் மீது தனது ஆவியை பொழிந்தது போல ஸ்தேவான் மீதும் தனது ஆவியை பொழிகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தந்தையை அவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக வாதாடியது போல ஸ்தேவானும் தன்னை கொன்றவர்கள் மீது கடவுளே பழியை சுமத்தாதேயும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆகவே நம்மை துன்புறுத்துவோருக்கும்
இறைவனிடம் மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம். அதுவும் நாம் சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுதும் பிறருக்காக ஜெபிக்க எவ்வாறாக இந்த ஸ்தேவான் துணிந்தாரோ அத்தகைய ஒரு துணிவை நாம் பெற இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசகம் வாழ்வதன் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. ஸ்தேவான் பசியற்றவராகவே இருந்தார். ஏனென்றால் கடவுளுடைய வாழ்வை பிரதிபலித்தவராக இருந்தார். அவருடைய இறைவாழ்த்தை எடுத்துரைத்தவராக இருந்தார். ஆக நித்தமாக அவருக்கு தாகம் இல்லை, பசியும் இல்லை. ஏனென்றால் தாகமும் பசியாகவும் கடவுளை அவருக்கு மாறி போனார். ஆகவே அத்தகைய ஒரு மனப்பான்மை நாம் பெற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். படைத்தெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்தெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்விலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உழைப்பில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் வாழ்க்கைமைக்கு தந்தையராயுடன் ஏற்றிடுவார், தாழ்ந்து பணிந்து தருகின்றோ தருகின்றோ தருகின்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டுக்காகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையேற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முதல் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆவியுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீன்படுத்தி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்சாமால், கோடியற்பது அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் எடியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவி ஒன்றிற்கு எல்லா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, ஆழமான விசுவாசத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரிடையே பூமி படைக்கிறேன் என்று சொன்ன அன்பின் இயேசு நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி நமக்கான ஆசிரியை பொழிய
அன்று ஸ்தேவான் மீது இறங்கிய அதே கடவுள் நம் மீதும் இறங்கி எழுந்தருளி வந்திருக்கிறார். டிசம்பரின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வடைப்பதாக. ஆமென். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயும் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. கொண்டாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளா நீர் புதுப்பிக்க திருவிழாடும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு மீது ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைவரை தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றாட